12ஆம் வகுப்பு கணிதம் சாப்டர் 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் பயிற்சி 8.4ல் ரெண்டாவது கணக்கில் சப்டிவிஷன் 3 கணக்கில் கொடுத்துருக்கிறது f cos x² - 3xy. நம்ம நிறுவ வேண்டியது fxy fyx அப்படின்னு நிறுவனம். நிறுவ வேண்டியது இதுதான், fxy fyx. முதல்ல எக்ஸை பொறுத்து பகுதி வகையிடல் fx எக்ஸை பொறுத்து செய்யும்போது காசுக்கு என்ன வரும் அப்படின்னா மைனஸ் சைன்னு வரும். உள்ளார இருக்கிறத அப்படியே எழுதிட போகிறோம். காசோட வகையிடல் முடிஞ்சுது. அடுத்தது உள்ளார இருக்கிற இந்த x² - 3xyயில் எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் போது x²க்கு என்ன வரும்னா 2x வரும், மைனஸ் இதில் இந்த 3yங்கிறது கான்ஸ்டண்ட்டு, எக்ஸை வகைப்படுத்தினா 1ன்னு வரும். திருப்பி இதை சரியாக எழுதும்போது இதை முன்னாடி எழுதிடும், மைனஸ் 2x - 3y இன்ட்டு சைன் x² - 3xy அப்படிங்கிறது எக்ஸை பொறுத்து பகுதி வகைப்படுத்தினது. இதே போல் திருப்பி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒய்க்கும் அதே தான், ஒய்யை பொறுத்து பகுதி வகைப்படுத்த போகிறோம். இதுக்கு காசுக்கு என்ன வரும்னா மைனஸ் சைன் x² - 3xyங்கிறது அப்படியே வந்துடும். ஆனால் இப்போ நம்ம ஒய்யை பொறுத்து வகைப்படுத்துறதுனால இங்கே இருக்கிற x²ங்கிறது 0 ஆகிடும். இங்கே இருக்கிறதுல 3xyயில் 3x அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், ஒய்யை வகைப்படுத்தும் போது 1ன்னு வரும். இதை அதே போல் சுருக்கும்போது மைனஸ் 3x இன்ட்டு 1 மைனஸ் 3x, மைனஸ் 3x இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3xன்னு ஆகிடும். 3x இன்ட்டு சைன் x² - 3xy. அடுத்ததாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது f ஆஃப் xy, அதாவது டோ பை டோ எக்ஸ் ஆஃப், மீதி என்ன இருக்குது fy இருக்குது. fy அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம்ல, இதை வந்து எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தணும். எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் போது இது 2 உறுப்பு இருக்குது, இது ஒரு எக்ஸு இது ஒரு எக்ஸு. அப்போ பெருக்கல் விதி இருக்குல்ல, முதல் உறுப்பை அப்படியே எழுதிக்கிட்டு ரெண்டாவது உறுப்பை வகைப்படுத்தணும். ரெண்டாவது உறுப்பை வகைப்படுத்தினா சைனுக்கு என்ன வரும்னா காஸ் x² - 3xyன்னு வந்துடும். சைனோட வகையிடல் முடிஞ்சுது. அப்புறம் உள்ளார இருக்கிறத எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துகிறப்ப x²க்கு 2x வரும், மைனஸ் 3yங்கிறது கான்ஸ்டண்ட்டு, எக்ஸை வகைப்படுத்தினா 1ன்னு வரும். முதல் உறுப்பை எழுதிக்கிட்டு ரெண்டாவது உறுப்போட வகையிடல் ப்ளஸ் ரெண்டாவது உறுப்பை எழுதிக்கணும். ரெண்டாவது உறுப்பு என்ன, சைன் x² - 3xy அப்படிங்கிறது ரெண்டாவது உறுப்பு. அதை எழுதிக்கிட்டு மொதல் உறுப்பு இருக்குல்ல 3x, அதை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துகிறப்ப 3ன்னு வரும். சீக்வல் டு 3x cos x² - 3xy இன்ட்டு 2x - 3y ப்ளஸ் இந்த 3 முன்னாடி கொண்டு 3 சைன் x² - 3xy அப்படிங்கிறது எதோட மதிப்புனா f ஆஃப் xyயோட மதிப்பு. இது அப்படியே இருக்கட்டும், இதை ஒன்றுன்னு கூட வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போகிறது f ஆஃப் yx. fyxனால் என்னென்னா டோ பை டோ y, முதல்ல இருக்கிற y இன்ட்டு மீதி என்ன இருக்குது fx. fxஐ வந்து என்ன செய்யணும், yயை பொறுத்து வகைப்படுத்தணும். fx எங்கே இருக்குது, fx இதோ இருக்குது. இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒய்யை பொறுத்து வகைப்படுத்த போகிறோம். மைனஸ் 2x - 3y முதல் உறுப்பு, இதை அப்படியே வச்சுக்கிட்டு ரெண்டாவது உறுப்பை வகைப்படுத்தும் போது சைன் x² - 3xyக்கு சைனுக்கு என்ன வரும், காசு வரும். காஸ் x² - 3xy சைனுக்கு முடிஞ்சிருச்சு. அப்புறம் உள்ளார இருக்கிறத நம்ம வந்து ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் போது x² அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். இதில் ஒய்யோட உறுப்பு இங்கே இருக்குது, அதை தவிர மீதி இருக்கிற -3xங்கிறது கான்ஸ்டண்ட்டு.
ஒய்யோட வகையிடல் 1ன்னு வரும். நம்ம அதை எழுத வேண்டாம். நல்லா கவனிச்சிங்க. முதல் உறுப்பை எழுதிக்கிட்டு ரெண்டாவது உறுப்போட வகையிடல் முடிஞ்சுது. அடுத்தது ரெண்டாவது உறுப்பை எழுதிக்கிட்டு, ரெண்டாவது உறுப்பு என்ன? சைன் x² மைனஸ் 3xy. இந்த ரெண்டாவது உறுப்பை எழுதிக்கிட்டு முதல் உறுப்பை வகைப்படுத்தும் போது முதல் உறுப்பு என்ன இருக்குது? 2x அப்படிங்கிறது 0. 3y அப்படிங்கிறதுல ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் போது நமக்கு என்ன வரும்னா 3ன்னு வரும், -3ன்னு வரும். இந்த -3 இந்த மைனஸ் உள்ளார வரும்போது +3ன்னு ஆகிடும். ஈக்குவல் டு இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். 3x முன்னாடி கொண்டு வந்துடும். 3x 2x மைனஸ் 3y cos x² மைனஸ் 3xy ப்ளஸ் இந்த 3 sin x² மைனஸ் 3xy அப்படிங்கிறது இது ரெண்டாவது சமன்பாடாக வச்சுப்போம். இப்போ கணக்கில் பார்த்தோம்னா இது வந்து fyx, இது fxy. இந்த மதிப்பும் ஒரே மாதிரியாக இருக்குது. அதனால் fxy ஈக்குவல் டு fyx அப்படின்னு நிறுவப்பட்டது. சப்டிவிஷன் 3 ஓவர். ஓகே.